அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களா, அகுபு என்ற தீர்க்கதரிசி இப்படித்தான் எருசலேமிலே பவுல் கட்டப்பட போகிறார் என்று கட்டி காண்பிக்கிறார். அதை கேட்ட மாத்திரத்தில் ஜனங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவங்க அழுகிறாங்க. பவுல் சொல்கிறார், நீங்க அழுது என் இருதயத்தை கரைய பண்ண வேண்டாம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக கட்டப்படுகிறதுக்காக மாத்திரமல்ல, மரிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய நேச வைராக்கியத்தை காண்பிக்கிறார். அப்படிப்பட்டதான வைராக்கியப்பட்ட மனுஷர்களை யார் அசைக்க முடியும்? ரோமர் 8:31 கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறார். அது போன்ற ஒரு வலிமையான ஒரு விசுவாசத்தை, தைரியத்தை, வைராக்கியத்தை, பலத்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் தான் அறிவார். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். 2 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் 16-17 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அது விடுதலை உண்டு என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். தைரியமாக இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். இந்த கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். இந்த உபத்திரவங்களிலிருந்து விடுவிப்பார். சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெற்றி அடைவீர்கள். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். God bless you.